வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Adobe தமிழா. இந்த வீடியோவில் நம்ம யூடியூப்க்கு க்ளோயிங் தம்ப்நெயில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த வீடியோ கிரியேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலில் பார்த்தா முதல் தடவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது எக்ஸைட்டிங்கான எக்ஸ்பிரஷனோட ஒரு பிளெயின் பேக்ரவுண்டில் பின்னாடி இருக்க மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் வந்து Ctrl+J போட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். தென் செலக்டில் போயிட்டு சப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். சப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆகும். இப்போ இந்த லேயர்ஸ் பேனலில் கீழே இருக்க இந்த மாஸ்க் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே உள்ள பேக்ரவுண்டை ஹைட் பண்ணி பார்த்தா நமக்கு பேக்ரவுண்ட் இருக்காது. பிகாஸ் நம்ம பண்ண செலெக்ஷன் வந்து இங்கே மாஸ்க் பண்ணிட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் இருக்கும். இதில் வந்து ஃபெதர்னு ஆப்ஷன் இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் உங்களுக்கு இங்கே இல்லைனா விண்டோஸில் போய்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஃபெதர் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ எட்ஜஸ் நமக்கு அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்காது, கொஞ்சம் பிளரியாக இருக்கும். அடுத்து இப்போ நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். Ctrl+N போட்டு ஸோ அதோட சைஸ் வந்து நம்ம தம்ப்நெயில் சைஸ் வைக்கணும். யூடியூப் தம்ப்நெயில் சைஸ் பிக்சல்ஸ் கொடுத்துட்டு 1280 720 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இமேஜை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ண டாக்குமெண்ட்டில் போட்டு Ctrl+T போட்டு Shift+Alt ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ஷ்ரிங்க் பண்ணுங்கள். ஸோ ப்ரொபோஷனலாக ஷ்ரிங்க் ஆகும். தென் என்ட்ரு கொடுத்துட்டு சைஸ் இன்னும் வேணுன்னா கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு பேக்ரவுண்ட் வந்து ஏதாவது இன்டீரியர் இமேஜ் பெக்சல்ஸ் வெப்சைட்டில் போய்ட்டு அதில் வந்து ஹவுஸ் இன்டீரியர் இமேஜ்னு அடிச்சிங்கனாலே இந்த மாதிரி இமேஜஸ்லாம் வரும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ஃபுல் சைஸில் இந்த டாக்குமெண்ட்டோட ஃபுல் சைஸில் வச்சுட்டு என்ட்ரு கொடுத்துட்டு இந்த லேயரை வந்து இந்த இமேஜ் லேயருக்கு பின்னாடி கொண்டு போயிருங்க. இப்போ இந்த பேக்ரவுண்ட் லேயரை கொஞ்சம் பிளர் பண்ணணும். அப்போ தான் நம்ம சப்ஜெக்ட் வந்து விசிபிளாக தெரியும். இது ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இல்லைனா ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபில்டரில் போய்ட்டு பிளரில் போய்ட்டு காசியன் பிளர் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் லைட்டாக பிளராக இருக்க மாதிரி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. தென் இதை கொஞ்சம் டார்க்கன் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளோட க்ளோ எஃபெக்ட்ஸ் ரொம்ப தெளிவாக தெரியும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து லெவல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லெவல் ஸ்லைடரில் கீழே இருக்க அந்த ஸ்லைடர் பிளாக் ஒயிட் ரெண்டு இருக்கும். இந்த ஒயிட் ஸ்லைடரை மட்டும் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த மாதிரி லெஃப்ட்டில் கொண்டு வாங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ டார்க்காக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ க்ளோ எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக தெரியும். ஸோ இந்த அளவு வச்சுக்கிறேன். ரொம்ப கொண்டு போய்ட்டால் எனக்கு பேக்ரவுண்ட் சுத்தமாக தெரியாது. ஸோ இந்த அளவு வச்சுட்டு விடுறேன். அடுத்து வந்து சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு க்ளோ எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த சப்ஜெக்ட் லேயருக்கு கீழே தான் க்ரியேட் பண்ணும் லேயர். அதனால் இந்த லேயரில் நான் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு கலர் வந்து ஒரு ஆரஞ்சியாக எடுத்துக்கலாம். ஆரஞ்சு கலர் எடுத்துகிட்டு ஓகே கொடுத்துட்டு ப்ரஷ் டூல் பி கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து க்ளோஸ் ப்ராக்கெட், டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மேக் ஷூர் இந்த ப்ரஷ் வந்து சாஃப்ட் ரவுண்டாக தான் இருக்கணும். ஹார்ட்னஸ் வந்து 0வாக இருக்கணும். இப்போ ஜஸ்ட் இந்த சப்ஜெக்ட் கிட்ட வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ப்ரஷ்ஷை லைட்டாக அப்படி கீழே இறக்கி இங்கே ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் இதுக்கு மேலே ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கலரை வந்து எல்லோ கலராக மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஆரஞ்சு எல்லோவாக மாற்றிக்கலாம். இப்போ ப்ரஷ் சைஸை டிக்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாடலை சுற்றி லைட்டாக அப்படி பெயிண்ட் பண்ணுங்கள். இந்த லேயரோட பிளெண்ட் மோடை வந்து ஓவர்லேவாக மாற்றிக்கலாம். அண்ட் இந்த கலரை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபில்டரில் போய்ட்டு பிளரில் போய்ட்டு காசியன் பிளர் கிளிக் பண்ணிக்கிறேன். லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸோ நமக்கு பின்னாடி இருக்க கலரோட நல்லா மெர்ஜ் ஆகும் இந்த கலர். இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. அடுத்து வந்து இந்த மாடல் லேயரை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கோங்க. பிகாஸ் இதுக்கு நம்ம இப்போ எஃபெக்ட்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அந்த எஃபெக்ட்ஸ் வந்து ஃபியூச்சராக நம்ம எப்படி வேணால் எடிட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிறோம் எல்லா லேயர்ஸையுமே. எஃபெக்ட்ஸில் போய்ட்டு அவுட்ரு க்ளோ கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பிளெண்ட் மோட் வந்து லைட் ஹேண்டில் வச்சுட்டு ஒப்பாசிட்டி ஃபுல்லாகவே இருக்கட்டும். நாய்ஸ் வந்து ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிடுங்க. கலர் வந்து இந்த எல்லோ கலரை நம்ம கொடுத்தோம்ல அதே சூஸ் பண்ணிக்கோங்க. சைஸ் வந்து நல்லா டிக்ரீஸ் பண்ணிடலாம். இந்த அளவு டிக்ரீஸ் பண்ணிட்டு ரேஞ்சை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நமக்கு பிளெண்ட் ஆகும். இப்போ இதோட ஒப்பாசிட்டியை லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அளவு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ நமக்கு மாடலை சுற்றி கொஞ்சம் க்ளோ எஃபெக்ட்ஸ் கிடச்சிருக்கும். அடுத்து இந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி மாடலை வந்து கொஞ்சம் கலர் கரெக்ஷன் பண்ணணும். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து கலர் பேலன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லேயரை வந்து கீழே உள்ள இந்த மாடல் லேயருக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இங்கே பண்ணுற நம்ம எஃபெக்ட்ஸ்லாம் வந்து கீழே இந்த லேயருக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும், வேறு எந்த லேயருக்குமே அப்ளை ஆகாது. ஸோ ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு போனீங்கன்னா நம்ம ஏரோ மாறும். ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க.
கீழே உள்ள லேயருக்கு இப்போ கிளிக் பண்ணிட்டோம். இப்போ மேலே வந்து டோன்ஸில் 3 ஆப்ஷன் இருக்கும். ஷேடோஸ், மிட் டோன்ஸ், ஹைலைட்ஸ்னு 3 ஆப்ஷன்லையுமே ரெட் சைட் கொண்டு போங்க, எல்லோ சைட் கொண்டு போங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம். ஸோ பேக்ரவுண்ட் கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் சென்டரில் இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லோ ஆரஞ்சு தீமில் மாற்றிக்கலாம். இப்போ அகைன் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து கர்வ்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே உள்ள இந்த நாப்பை லைட்டாக ரைட்டில் கொண்டு வாங்க, நமக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கிடைக்கும். இந்த லேயரையும் கீழே உள்ள லேயருக்கு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம இன்னர் க்ளோ கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து மேலே அகைன் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த லேயருமே கீழே உள்ள லேயருக்கு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பண்ண போகிற அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இந்த மாடலுக்குள்ளே மட்டும் தான் நமக்கு அப்ளை ஆகும். இப்போ ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. இங்கே ஃபோர்க்ரவுண்ட் கலர் கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக கீழே கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி லைட்டாக ஆரஞ்சாக இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து மாடலை சுற்றி இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இடத்துக்கு வரப்போ கொஞ்சம் ப்ரஷஸ் டிக்ரீஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சுற்றி பெயிண்ட் பண்ணிவிட்டு இதோட பிளெண்ட் மோட் வந்து சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் எது சூட் ஆகுதுன்ட்டு. இது கரெக்டாக இருக்குது. ஓவர்லே பிளெண்ட் மோட் வச்சுக்கோங்க. இந்த லேயருக்கு வந்து மாஸ்க் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. இங்கே ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் தான் இருக்கணும். மேலே ஒப்பாசிட்டியை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ரெடியூஸ் பண்ணிவிட்டு இங்கே கையில் வந்து லைட்டாக பெயிண்ட் பண்ணுங்கள். கையில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்க மாதிரி இருக்குது. இப்போ பெயிண்ட் பண்ணி இதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் ஓகே. அடுத்து வந்து இந்த லேயரை அகைன் கண்ட்ரோல் ஜே போட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட பிளெண்ட் மோடை வந்து சாஃப்ட் லைட்டாக மாற்றிட்டு இதை வந்து கீழே உள்ள லேயருக்கு கிளிக் பண்ண வேணாம். இதோட ஒப்பாசிட்டி வேணால் லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இதுக்கு மேலே ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரஷோட ஒப்பாசிட்டி வந்து ஃபுல்லாக 100ல் வச்சுக்கோங்க. தென் கலர் வந்து நல்லா எல்லோ கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சும்மா இந்த ஷர்ட்லேயும் இந்த 2 சைடு ஷர்ட்லேயும் இந்த ஃபேஸை சுற்றி இந்த மாதிரி லைட்டாக பெயிண்ட் பண்ணிவிட்டு இதோட பிளெண்ட் மோடை வந்து சேச்சுரேஷனாக மாற்றிக்கோங்க. தென் இதோட ஒப்பாசிட்டியை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ க்ளோ எஃபெக்ட்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து டெக்ஸ்ட் மட்டும்தான். ஸோ டைப் டூல் எடுத்துகிட்டு க்ளோயிங் அப்படின்னு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிட்டேன். இதை கண்ட்ரோல் T போட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரிங்க் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். ஸோ சைஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தென் இந்த டெக்ஸ்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு எஃபெக்ட்ஸ் கொடுக்க போகிறோம். நிறையா எஃபெக்ட்ஸ் கொடுப்போம். எஃபெக்ட்ஸில் போயிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் வந்து கிரேடியன்ட் ஓவர்லே கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கிரேடியன்ட் வந்து நமக்கு டிஃபால்ட்டாகவே நிறையா கிரேடியன்ட் இருக்கும். இதில் வந்து ஆரஞ்சு கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த கிரேடியன்ட் வந்து நமக்கு இதில் விசிபிளாக தெரியல, பிகாஸ் இதோட பிளெண்ட் மோட் வந்து கலர் டாஜில் இருக்குது. இதை கிளிக் பண்ணி நார்மல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு விசிபிளாக தெரியும். இந்த கிரேடியன்ட்டில் எல்லோ கலர் நமக்கு அந்தளவு அட்ராக்டிவாக இல்லை. ஸோ டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆரஞ்சு கலரை டபுள் கிளிக் பண்ணி இதில் வந்து ஃபுல் எல்லோவாக மாற்றிக்கிறோம். ஓகே கொடுத்துட்டு இந்த ஸ்லைடரை லைட்டாக ரைட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லோ நமக்கு நல்லா விசிபிளாக தெரியும். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இதில் இப்போ இங்கே ரிவர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆரஞ்சு கீழே போயிடும், எல்லோ மேலே வந்துடும். அடுத்து வந்து இந்த டெக்ஸ்ட் நல்லா விசிபிளாக தெரியணும். அதுக்கு வந்து ஸ்ட்ரோக் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ஸ்ட்ரோக்கோட கலர் வந்து ஃபுல் ஒயிட் சூஸ் பண்ணிக்கோங்க. சைஸ் வந்து ஒரு மீடியமாக ஒரு 4 வச்சுக்கிறேன் நான். பொசிஷன் வந்து அவுட் சைடில் தான் இருக்கணும். அடுத்து வந்து அவுட்டருக்குள்ளே கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் லைட்டன் வச்சுக்கோங்க. ஒப்பாசிட்டி ஓரளவு ஒரு 75, 76 வச்சுக்கோங்க. ஸ்ப்ரெட் இன்க்ரீஸ் பண்ணாமல் சைஸை மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கலர் வந்து அந்த லைட் ஆரஞ்சு எல்லோ கலர் மாதிரியே இருக்கட்டும். அடுத்து வந்து ட்ராப் ஷேடோ செக் பண்ணிக்கோங்க. இதோட ஒப்பாசிட்டி வந்து ஒரு 75 வச்சுக்கோங்க. தென் டிஸ்டன்ஸ் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட்டை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சைஸ் இதில் இன்க்ரீஸ் பண்ண வேணாம். நமக்கு ஷேடோ வந்து ரொம்ப ஷார்ப்பாகவே இருக்கட்டும். ஸோ இந்த ஆங்கிளை ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த சைடு மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இந்த லேயரை கண்ட்ரோல் T போட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி கார்னரில் ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வச்சுக்கோங்க. அடுத்து இந்த லேயரை கண்ட்ரோல் J போட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இதோட டெக்ஸ்ட் எடிட் பண்ணி நான் தம்ப்நெயில் மாற்றிக்கிறேன். இதை கண்ட்ரோல் T போட்டு கொஞ்சம் சைஸை ரெடியூஸ் பண்ணிவிட்டு இங்கே கீழே வச்சுக்கலாம். அந்த மாதிரி இதோட எஃபெக்ட்ஸை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எஃபெக்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். இதில் கிரேடியன்ட் ஓவர்லே கிளிக் பண்ணிவிட்டு வேறு கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ரீனில் இந்த மாதிரி ஒரு ப்ளூ க்ரீன் சேர்ந்த மாதிரி ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம ட்ராப் ஷேடோ ரிமூவ் பண்ணிடலாம். தென் ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக்கோட சைஸ் வந்து லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து மேலே பெவல் அண்ட் எம்போஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்டைல் எம்போஸ் வச்சுக்கோங்க. டெக்னிக் வந்து ஸ்மூத்தில் இருக்கணும். ஸோ டெப்த் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். தென் டேரெக்ஷன் வந்து அப் வச்சுக்கோங்க. சைஸும் அதே மாதிரி தான். டெக்ஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் ஆங்கிள் வந்து எந்த சைடு நமக்கு பெவல் வரணும் அப்படின்றது தான்.
ஸோ அது எது உங்களுக்கு விசிபிளாக இருக்கோ அந்த சைடு வச்சுக்கோங்க. இந்த கிளாஸ் கண்டோர்ன்றதில் வந்து உங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள், எது உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு வந்து சூட்டபிளாக இருக்கோ அதை ஜஸ்ட்டு வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. அடுத்து வந்து ஹவு டு மேக் அப்படின்ற டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு இதுக்கும் அதே மாதிரி ட்ராப் ஷேடோ கொடுத்து ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு நான் அந்த இடத்துல செட் பண்ணிட்டேன். இப்போ ஃபைனலாக எல்லா டெக்ஸ்ட்டுக்கு மேலேயும் ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. இங்கே இந்த மாதிரி எல்லோ கலர் வச்சுட்டு ஜஸ்ட்டு இந்த க்ளோயிங்க்கும் தம்ப்நெயிலுக்கும் இடையில ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த லேயரோட பிளெண்ட் மோடை வந்து லீனியர் டாட்ஜ் ஆடாக மாற்றிக்கிறேன். அதே மாதிரி இங்கே ஸ்டார்டிங்லேயும் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த பார்ட்டிகல் இமேஜ் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன் PNG இமேஜ், அதை வந்து ட்ராக் பண்ணி இந்த க்ளோ எஃபெக்ட்ஸ்லாம் பின்னாடி வந்து வச்சுட்டு அதோட பிளெண்ட் மோட் வந்து ஸ்க்ரீனாக மாற்றிட்டேன். அவ்வளோதான் கைஸ், நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த தம்ப்நெயில் மேக் பண்ணுறதுல ஸ்டெப்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பட் இந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீடியோ வந்து ஒர்த்தாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.